இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஹெவி பாட்டம் பேனாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சமாக முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். சாஸ் பேனில் கொஞ்சமாக வெல்லம் கூடவே தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி திராட்சையை வறுத்த அதே நெய்யில் கோதுமை மாவு சேர்த்து நல்ல மணல் மாதிரி வர அளவுக்கு வறுத்து விடுங்க. கொதிக்க வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளை கரைசலோடு சேர்த்து கோதுமை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக சூடாக இருக்கிற தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேர்க்குற தண்ணி ரொம்ப பச்சை தண்ணியாக இல்லாமல் வார்ம் வாட்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கட்டியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா கெட்டியானதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சையும் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு 10 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் கூட திகட்டாது. டீட்டெயில்டு வீடியோ சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸுடைய எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் டீட்டெயில்டு வீடியோவில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ரீல்ஸை மறக்காமல் சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.